நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், சும்மா என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொல்ல வேண்டான்றாரு. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கார். என்ன சொல்றாரு? பர்ஃபெக்டா இருக்கான்னு நினைச்சுக்காத. இருக்கிற பாவத்தை உணர்ந்து அறிக்கை செஞ்சிரு. மூடி மறைக்க வேண்டாம். அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டாம். இதனால செஞ்சேன் அதனால செஞ்சேன் சொல்ல வேண்டாம். ஒத்துக்கோ, தவற ஒத்துக்கோ. ஆண்டவரே, நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தான் உமக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன்னு அறிக்கை செய்துருங்க. எப்படியும் அவருக்கு தெரியும், நம்ம செஞ்சது எப்படியுமே அவருக்கு தெரியும். அதனால அவர்கிட்ட தாராளமா அறிக்கை செய்யலாம். அறிக்கை செஞ்சிருங்கன்ற அறிக்கை செய்யும் போது என்ன ஆகுது? பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும். பாருங்க, இந்த சுத்திகரிக்கிற வல்லமை, ரத்தத்தின் வல்லமை எது நம்மை சுத்திகரிக்குது? ரத்தம் தான் சுத்திகரிக்குது. பாருங்க, இயேசுடைய ரத்தம் ஏற்கனவே சொல்லிட்டார் 7ஆம் வசனத்துல. அப்போ இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும். பாவம் எப்படி திரும்ப திரும்ப சுத்திகரிக்கப்படுகிறது? இயேசுடைய ரத்தத்தின் வல்லமையை நம்புங்கள், அது இன்றைக்கும் வேலை செய்யுது. எனக்கு இனிமே இயேசுடைய ரத்தத்தின் சுத்திகரிக்கிற வேலை தேவையே இல்லைன்னு நம்ம ஒரு நாள் அந்த லெவலுக்கு வரவே மாட்டோங்க. எப்பவுமே நமக்கு இயேசுடைய சுத்திகரிக்கிற வேலை தேவையா இருக்கும். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். பாருங்க, ஆனா நிச்சயம் இல்லாதவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, இயேசுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். அவங்க என்ன நம்ம சொல்லுவாங்க? என் பாவம் உங்களுக்கு தெரியாதுங்க, நான் செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியாது. நிச்சயத்தை கொடுக்க பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியாது. அது என்ன வேணா பாவமா இருக்கட்டும். வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. சகல பாவங்களையும் சொல்லுதா? சகல பாவங்களையும் நீக்கி, எல்லாரும் சொல்லுங்க, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எது? இயேசுனுடைய ரத்தம். எல்லா விதமான பாவங்களையும் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அவருடைய சிலுவை மரணம் மூலமா மட்டும்தான் நடக்குது. பாருங்க, அப்போ பாவம் எவ்வளவு பெருசுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய பாவத்தின் மேன்மையை தியானிச்சுட்டு இருக்காதீங்க. இயேசுடைய ரத்தத்தின் வல்லமையோட மேன்மையை தியானிங்க. அது எவ்வளவு பெருசுன்னு யோசித்து பாருங்க. திரும்பவும் சொல்றேன் பாருங்க, ரட்சிப்பு நிச்சயம் ஏன் இல்லை? அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்கள பற்றியே பேசிப்பாங்க. ஐயோ, நான் செஞ்சது உங்களுக்கு தெரியாதுங்க, என் பாவம் உங்களுக்கு தெரியாதுங்க, இது எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. இயேசுடைய ரத்தம் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதில் இருக்கிற வல்லமை தெரியுமா உங்களுக்கு? அதை நம்புங்க, அது உங்களை சுத்திகரிக்கும். அப்போ இது ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற பாவங்களை பற்றி எழுதுகிறார் யோவான். ரட்சிப்புக்கு முன்னால ரட்சிப்புக்கு பிறகுன்னு இப்படி பிரிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா பாவங்களும் எப்படி சுத்திகரிக்கப்படுது? ஒரே ஒரு ரத்தம் தான், ஒரே ஒரு